என்னடா ஆச்சு? தண்டபாணி மாமா பொண்ணு பிரீத்தி இருக்குல்ல, அவளுக்கு என்ன? அவ பாய்சன் சாப்பிட்டாலாமா? என்னடா சொல்ற? ஆமா, அவ ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணான். ச்சே, எல்லாம் இந்த அத்தையால வர்றது. சும்மா இருக்காம தண்டபாணியை தூண்டி விட்டாங்க. இப்போ இவங்க கொடுத்த நம்பிக்கையில அவ வெக்ஸ் ஆகி விஷம் குடிச்சிருக்கா. சரி வா, போய் பார்ப்போம். தலை எழுத்து. இங்க பிரீத்தின்னு ஒருத்தவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்களா? பாய்சன் கேஸா? ஆமா. உள்ளதா இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல அப்படியா? டேய் போங்க. ஒன்றும் ஆயிருக்காது, சரி, பதறாம வாடா. போ. என்னடா? நீயே பாரு. ஷோ. சரி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ம். டாக்டர், ஆ. பிரீத்தி எப்படி இருக்கா? இனி பயப்பட தேவையில்ல. நீங்க சொந்தக்காரங்க. கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க. தேங்க்ஸ். ம். வா. போடா. சிஸ்டர், ஃபேமிலி விஷயமா பேசணும் கொஞ்சம். சரிங்க சார். பிரீத்தி, ஏன் அப்படி பண்ண? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க மாமா? என்ன மறந்துட்டீங்களா மாமா? சின்ன வயசுல எனக்கும் உங்களுக்கும் தானே கல்யாணம்னு பேசி வச்சிருந்தாங்க. இப்ப என்ன தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க? நான் என்ன சூழ்நிலையில அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமா பிரீத்தி? ஏன் அவளுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? நீங்க தான் அவளை கல்யாணம் பண்ணணுமா மாமா? வேற யாரையாவது பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அது பிரீத்தி, இது அப்பா எடுத்த முடிவு. இருக்கட்டும். அவர் அப்படி சொன்னா நீங்க தானே மாமா யோசிக்கணும். எனக்காக தானே நீங்க பேசியிருக்கணும். நீ இவ்வளவு சீரியஸா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க மாமா. என் லவ்வ உங்களுக்கு புரிய வைக்கதான் நான் இப்படி பண்ணேன். வா. விஷம் குடிச்சு தான் லவ் ப்ரூவ் பண்றதா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? இவன் உன்னை வானான்னு சொன்னா இவனை தூக்கி போட்டு வேற ஆளை பார்த்துட்டு போறதை விட்டு இவன் தான் வேணும் உளறிட்டு இருக்கிற. இவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஏய், ஆமாடா, இவன் என்ன இந்த உலகத்துல இல்லாத மாப்பிளையா? பிரீத்தி, இவன் கிடக்குறான் உனக்கு ராஜா மாதிரி மாப்பிளைய நான் பாக்குறேன். அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நிம்மதியா இரு, புரியுதா? இவனெல்லாம் விட்டு தள்ளு. இந்த பாரு, ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ. அப்பா சொல்றாரு, அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு யார் பேச்சும் கேட்காத. எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த பாரு, இவனுக்கும் கண்மணிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அது நாங்க எடுத்த முடிவு கிடையாது, எங்க அப்பா எடுத்த முடிவு. அவரோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அந்த மனசெல்லாம் முடிவை மாத்திக்க மாட்டாரு. நீதான் உன் மனசை மாத்திக்கணும். லவ் போனா வரும், உசுறு போனா வருமா சொல்லு? அழுவாத. நம்மெல்லாம் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். சின்ன வயசுல நீ எங்க வீட்டுக்கு வருவ, நாங்க உன் வீட்டுக்கு வந்து விளையாடுவோம். அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு கான்பிடண்டா ஜாலியா இருந்தோம். இந்த பாரு, இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. நீ செம்மையா பச்சுக்கிற, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவ் ஏத்துக்கிற ஆள். நீ ஏன் இப்படி பண்ண? சரி அத்தை விடு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், விஷம் குடிச்சியா? எப்படி இருந்துச்சு? ஐயோ, நினைச்சாலே குமட்டிக்கிட்டு வருது. இதனால தாங்கிக்கவே முடியல. வாய்க்குள்ள டியூப் விட்டு குடலே உருவிருப்பாங்களே, ம். அத மைண்ட்ல வச்சு அப்படியே இவனை பாரு. இனிமே உனக்கு விஷம் குடிக்க தோணும். இந்த பார் பிரீத்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்பெல்லாம் பண்ணா ரொம்ப கஷ்டம். இதோட ரியாக்ஷன்லாம் லைஃப் லாங் நமக்கு இருக்கும். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? நீ ஊன்னு சொல்லு, உனக்கு சூப்பரான மாப்பிள்ளைங்களை பார்த்து லைன் கட்டி நிறுத்துறேன். ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ பாரு.
சரி உடம்பு பார்த்துக்க. டேய் ஒரே நிமிஷம்டா. ஆ எல்லாம் முடிவு பண்ணியாச்சு பிரீத்தி, எதையும் மாற்ற முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இனி தப்பா இந்த முடிவு எடுக்காத. போச்சுடா, நீ இந்த ஆள் வேற வாழ்த்துவானே. ஏய், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களாடா. மாமா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க கொடுத்த பொய்யான நம்பிக்கையால தான் பிரீத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டா, நான் கொடுத்த நம்பிக்கையாடா? உங்க அப்பன் கொடுத்த நம்பிக்கை தானடா. அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அத்தனை பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தானேடா. நம்ம சாதி சனத்துல இந்த மாதிரி வாக்கு கொடுக்கறது சகஜம் தானே. எல்லாரும் அவங்க வாக்கு கொடுத்தபடி தானே நடந்துக்குவாங்க. அந்த நம்பிக்கையில தான்டா நானும் என் பொண்ணு இருந்தோம். உங்க அப்பா இப்படி வாக்கு சுத்தம் இல்லாதவனு தெரியாம போச்சே. யோ மாமா, அவர் தப்பா பேசுறவெல்லாம் வச்சுக்காத. நாங்க என்ன வேணா போய் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணோம்? இல்ல இவன் ஏதாவது அந்த பொண்ணை லவ் பண்ணானா? குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பண்றது? அந்த குடும்பத்துக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சி அந்த மனுஷன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாப்புல. ஸோ அம்மா அதை புரிஞ்சிக்காம வாக்கு சுத்தம்ல அது இல்லை இது இல்லை. போய் உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லி புரியவை. வாடா. போங்கடா, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன். இப்போ மைண்ட் வைஸ் என்ன, நீயும் என் அத்தையும் என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது மாமா. ஆ, பொண்ணை பார்த்துக்க. ராமச்சந்திரா, எங்க வள்ளி? நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க? அவதானே முன்ன இருந்து எல்லாம் செய்யணும். டேய் ராகவா, அப்பா போய் அத்தை கூட்டம். சரிங்கப்பா. டேய் மாறா வா. இரு கூட்டு வரேன். போ. இந்த கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளை உயிருக்கே ஆபத்து. இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அது நடக்க கூடாது. மீறி நடந்தா அது என் புள்ளைக்கு ஆபத்துடி. டேய், அத்தை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் உன்னை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. இன்னத்துக்கு தேடுறீங்க? இன்னமோ நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குற மாதிரி. நான் வரலன்னா பந்தக்கால் நிக்காதா? வந்துட்டானுங்க. போங்கடா வேலையை பார்த்து. இப்போ இன்னாத்துக்கு உனக்கு இவ்வளோ கோவம்? ஓ, உனக்கு செய்ய வேண்டிய மரியாதை எதுவும் செய்யாம விட்டாங்களா? டே ராகவா, உடனே ஓடி போய் ஒரு சால்வை, ஒரு 2 வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்துன்னு வா. மரியாதை செஞ்சு கூட்டுன்னு போவோம். மாறா, பின் என்ன, அங்க எல்லாரும் உனக்காக வெளியே காத்துனுக்குறாங்கல்ல, சும்மா ஓவரா பண்ணுகிற. நான் தெரியாம தான் கேட்கறேன். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கனால என்ன ஆக போகுது? அதான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? வா. டே ராகவா, கைய புடுறா. வா, உனக்கு பிடிச்ச லட்டு வாங்கி தரேன். வா. உடுங்கடா. வாடா, உடுங்கடா. உடுங்கடா என் கைய. எப்படியோ வாடா 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 வா. வீரா, கோலம் சூப்பரா இருக்கு வீரா. பந்தக்கால் நடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல. கண்மணி வா, மருதாணி போட்டுக்கோ. நீ போ. இல்ல வா கண்மணி. ஏய், இங்க பாரு. இல்ல வேணாம். கல்யாண பொண்ணு கையில மருதாணி வச்சுக்கினா நல்லா இருக்கும்ல. போ போ. வா கண்மணி, வா.
இங்க உட்காரு. உட்காரு கண்மணி. என்னடா அத்தை அமைதியா போகுது? விட்றா. வள்ளி உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? வேலையா நாங்க எல்லாருமே இங்க இருக்கிறோம். உனக்கு மட்டும் உள்ள என்ன வேலை? நீங்க ஆரம்பிங்க. அத்தை ஆரம்பிங்க. போ. பாத்தியாடி அநியாயத்தை? அந்த பையன் செத்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சீவி சிங்காரிச்சுக்குன்னு அவசர அவசரமா இப்போ இன்னொருத்தனை கட்டிக்க ரெடி ஆயிட்டா. கை ஃபுல்லா மருதாணிய பார்த்தல்ல, ஊரிப்பா இருக்காளே. என்னடி இப்படி சொல்லிட்ட? வந்தவ எம்மா மரிய துட்டுக்கார, உழைக்க தெரிஞ்சவ, அதான் டக்குன்னு ரெடி ஆயிட்டா. இருங்க வரேன். ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏன் அப்படி பேசுறீங்க? போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. வந்துட்டாங்க மத்தவங்க வீட்டை பத்தி பேசுறதுக்கு. போங்கன்னு சொல்றேன்ல. வாடி. ரொம்ப தான் பேசுது. வந்துட்டாங்க அடுத்தவங்க வீட்டை பத்தி பேசுறதுக்கு. கண்மணி, கண்மணி, ஏய் கண்மணி நில்லு கண்மணி. கண்மணி கண்மணி நில்லுக்கா. ஷூ. ஏய் கண்மணி, கண்மணி. ஏய் என்ன பண்ற கண்மணி நீ? கண்மணி. ஏய் பேசுறவங்க 1000 பேசுவாங்க, அதுக்கெல்லாம் போய் கண்மணி, என்ன கண்மணி இது? கண்மணி, என்ன வீரா இவ? ஏன் இப்படி பண்ற? கண்மணி. கண்மணி, கண்மணி, கண்மணி. அம்மா, ஏய் என்னம்மா? சொல்றத கேளு கண்மணி. கண்மணி. கண்மணி, நில்லுங்கறல. கண்மணி. கண்மணி, என்னடி? கண்மணி, பேசுறவங்க 1000 பேசுவாங்க, அதுல நம்ம பெருசா எடுத்துக்கலாமா? இங்க பாரு, நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நம்ம செய்றோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம தேவையில்லாம ஃபீல் பண்றோம்னு வை, அப்புறம் வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. இவங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு வேற பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க கூடாது கண்மணி. அக்கா, நான் அதுங்களை செம்மையா திட்டி விட்டேன்க்கா. நீ ஏன்க்கா அழுவுற? அவங்களுக்குலாம் நம்ம நியாயம் தெரியாது கண்மணி, ஆனா உனக்கு தெரியும்ல. ரத்தத்துக்கு ரத்தம் பார்க்க கையில ஒரு பெரிய ஆயுதம் கிடைக்க போகுது. அதை கெட்டியா பிடிச்சுக்கோ. அதை வச்சு நீ பழிய தீர்த்துக்கோ. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையை கொடுத்துரு. யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு என் நியாயம் தெரியும். கண்மணி, நம்ம கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பேச்சு மட்டும்தான் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு வையேன், அப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இங்க பாரு, அவசரப்பட்டு மேந்திய வேற கழுவிட்டு. அக்கா, கொஞ்ச நேரத்துல பாரு உனக்கு இப்படி செவந்திருக்கு. அட ஆமா கண்மணி, உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கும். நீ சந்தோஷமா இரு. அழாத, சிரி சிரிங்கிறல்ல. சரிடி. இப்ப எப்படி இருக்கு? போலாம். எந்திரி.
வள்ளி சாங்கியத்தெல்லாம் செய், அந்த நவதானியத்தை எடுத்து போடு. வள்ளி, உனக்கு விருப்பம் இருந்தா செய், இல்லனா ஒதுங்கி நில்லு. வேண்டா வெறுப்பா எதையும் செய்யாத. கண்மணி தான் இந்த வீட்டு மருமகளா வரப்போறா. அதை ஏத்துக்கிட்டு உன் மருமகன் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்க. என் மருமவன் நல்லா இருக்கணும் தான் நான் எல்லாமே செய்யறேன். என் மனசுல என்ன ஆகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மா வாமா. இல்ல போங்க மா. நாமா நீ வா. இல்ல வீரா, நீங்க பண்ணுங்க. நீ முதல்ல வா. வாமா. சொல்லிட்டே இருக்கேன், வா. வள்ளி, ஏன் அங்கே நிக்கிற? முன்னாடி வாமா. போ போ வள்ளி. ஆரம்பி. என்னடா சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிற போல. மாப்பிளக்குள்ள அப்படியே மோத்துல தாண்டவ மாடுங்க. வெக்கம். இங்க பாடுறா. டேய், நீ எதுக்கு வெக்கப்படுற? ஓ, அத்து உனக்குங்கிறனாலயா? பாத்தியா, ஆள் கூட ரெடியா இருக்கும் போல. அப்படியா? சும்மா சிரிச்சண்டா. வெக்கப்படுறான் பாத்தியா? அப்படியே ஆள் பேர் கேள்வி. அப்பா பாக்குறாரு. கடவுளே. கண்மணி, எடுத்துக்கோ. இரு வர. தொடங்கண்ணா. அம்மா, மளிகை ஜாமான் வந்திருக்கு. ஆம்பளைங்களை வர சொல்லுங்க, இறக்கி வைக்கணும். ஏன்னா பொண்ணுங்க தூக்குனா வராதா? ஐயோ, எனக்கு எதுக்குமா உம்பு? நான் பொதுவா சொன்னேன். சரி எடுங்க. சார், நீங்க போய் இதெல்லாம் அண்ணா சார், நாங்க பாத்துக்கிறோம். பரவாயில்ல விடுமா. என் பொழப்பே இதுதான். இதுல இருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் வயிற்று பொழப்புக்கு நிறைய வேலை பார்த்திருக்கேன். எதையுமே குறைச்சி பார்த்ததில்லை. நான் இதை தூக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேணாண்ணா. இருக்கட்டும்மா. பரவாயில்ல விடுமா. பரவாயில்ல கொடுங்க. நான் தூக்குறேன், நீ நகருமா. நகர். கொடுப்பா. இது இப்படியே வை. பாத்துக்கடா. சரி அப்படியே இருக்கட்டும். நான் போதும்ண்ணா, நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நான் இருங்கண்ணா, நான் காப்பி போட்டு எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாமா. கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க குடிக்க.
கண்மணி மா. ஜூஸ் எடுத்துன்னு வா. நாங்களும் இப்பதான் பந்தக்கால் நட்டோம். ஓ நீங்களும் இன்னைக்கு தான் பந்தக்கால் நட்டதா ராகவன் சொன்னான். சரி, அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்கண்ணா. மாமா இந்தாங்க. வீரா, சார் நீ கல்யாணத்துக்கு பணத்தை போறட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும். நான் ஏதாவது பண்ணலான்னா என்னையும் எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறியம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியம்மா. எங்களால முடியும் சார். நாங்க எங்க அக்காவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுவோம். ரொம்ப சந்தோஷமா. ம். ம், இடு. இந்தாக்கா. சார் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. சொல்லுங்கண்ணா. நானும் 3 பசங்களை பெற்றிருக்கேன். உன் பொண்ணு 10 ஆம்பளை பசங்களுக்கு சமம்மா. என்ன தைரியம்! எந்த இடத்துலயும் தான் சுயமரியாதைய விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. பொண்ணுன்னா இந்த மாதிரி வளர்க்கணும். பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமும் வராது. ஆமாங்கண்ணா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வீரா கிட்ட சொல்லிடுங்க. சரிங்கண்ணா. வரம்மா. சரிங்க. வரம்மா. வாங்க சார்.